வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய வீணா ஒரு வீணை, அத்தியாயம் 15. தாங்கன்னா அதிர்ச்சியில் வீணா உடலும் உள்ளமும் மரத்து போனவள் போல சிலையாக சில நிமிடம் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். வீணா தானே நிர்மலாவின் பாதுகாப்புக்கு பொறுப்பாளி. அவளே இடிந்து போய் இப்படி உட்கார்ந்து விட்டாள். நிர்மலா எங்கே போனால், எதற்காக போனாள் என்று முதலில் காரணங்களை கண்டுபிடித்தாக வேண்டுமே. திடுகிட்டு எழுந்தாள். சாப்பாட்டு அறையின் பக்கத்திலே இருந்த கை கழுவும் பீங்கானை அழிய குளிர்ந்த நீரை வாரி முகத்தில் அடித்து கொண்டாள். துவாலியால் அழுந்தி முகத்தை துடைத்து கொண்ட பிறகுதான் அவளது குழம்பிய உணர்வுகளை நிதானத்தை அடைந்தன. வேலையாட்கள் யார் யாருக்கு இந்த சங்கதி தெரியும்? பழனியிடம் துப்பு விசாரிக்க வேண்டும். நிர்மலா விளையாட்டு பருவத்தில் சிறுமியாக இருந்தாலும் பருவத்தின் வாயிலில் நிற்கும் இளம் சிட்டு. விஷயம் தீயாக ஊர் முழுவதும் பரவி போனால் அவளது வருங்காலம் மிகவும் பாதிக்கப்பட்டு விடுமே. பணம் இருக்கிறது என்றாலும் பெயர் பாழாகி போனால் அதை நிவர்த்திக்க பணம் என்ன செய்யும்? முள்மேல் போட்ட சேலை போன்ற நிலைமை இப்பொழுது. இவள் பொறுமையாக இருந்து சமாளிக்க வேண்டும். முதலில் நிர்மலாவின் அறையை சோதிக்க வேண்டும். காலையில் மிக மகிழ்ச்சியுடன் காணப்பட்ட பெண்ணுக்கு திடீரென்று புத்தி மாறி போக காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பழனி பின்தொடர மாடியில் இருந்த நிர்மலா அறை முன் நின்றாள். கதவு பூட்டப்படாது சாத்தப்பட்டு இருந்ததால் பழனி கொஞ்சம் அழுத்தமாக அசைத்ததும் திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்த இருவரும் ஒரு கணம் திடுகிட்டு போனார்கள். அறை ஒரே அலங்கோலமாக காட்சி தந்தது. வீணா மிகவும் அன்புடன் அனுதாபத்துடன் வாங்கி தந்த பிறந்த நாள் பரிசு சேலை குறுக்கும் நெடுக்குமா கத்திரிக்கோளால் வெட்டப்பட்டு சிறு துண்டுகளாக படுக்கை மீது பரத்தி கிடந்தது. அலமாரியில் அடுக்காக வைக்கப்பட்டிருந்த அவளது துணிகள் கீழே வாரி இறைக்கப்பட்டு கிடந்தன. புத்தகங்கள் இடம்பெயர்ந்து ஒரு மூலையில் குப்பை போல குவிக்கப்பட்டிருந்தன. குளியலரின் குழாயில் இருந்து தண்ணீர் தொட்டியில் கொட்டி நிரம்பி வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. சோப்பு, சீப்பு, பவுடர் இத்தியாதிகள் இன்னொரு மூலையில் வீசி எறியப்பட்டு கிடந்தன. அறையின் சூழ்நிலை சிறு பிள்ளைத்தனமான ஆத்திரத்தையும் கோபத்தையும் பிரதிபலித்தது. சுற்றிலும் பார்வையை ஓட்டிவிட்டு மேசை பக்கம் திரும்பிய போதுதான் கவனித்தாள். அறையின் மின் விசிறியை சுழலை விட்டுவிட்டு போயிருக்கிறாள் நிர்மலா. அது எழுப்பிய காற்றில் ஒரு வெண்கல யானை பொம்மையின் அடியில் துண்டு கடிதம் ஒன்று படப்படுத்து கொண்டிருந்தது. வேகமாக மேசை அருகே சென்று அதை கையில் எடுத்தாள். நோட்டு புத்தகத்தில் தாள் கிழித்து அதில் நிர்மலா மிகவும் அசட்டையாக ஆனால் பயமுறுத்தும் நோக்கத்தோடு சிவப்பு மை பேனாவில் எழுதியிருந்தாள். சின்னம்மா, எப்படி என் நடிப்பு? என்னை தேட வேண்டாம். நான் உங்களுடன் இதை வீட்டில் வசிக்க பிரியமில்லாது போகிறேன். பை பை. நிர்மலா மிகவும் துணிச்சலான செய்கை, ஆனாலும் குழந்தைத்தனமான விளையாட்டுத்தனம் இது. எங்கே போயிருப்பாள்? துணிகளின் நடுவே நிர்மலாவின் கை போன்று வாயை பிறந்தபடி திறந்த நிலையில் கிடப்பது கண்ணுற்ற கையில் எடுத்தால் அதற்குள் ஒரு பாசிமணி மாலையும் கொஞ்சம் சில்லறையும் உழுத்து அடுப்பில் இருந்தன. அப்படியென்றால் பெட்டியில் தேவையான துணிகளையும் செலவுக்கு தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு மேலே போட்டிருந்த சில நகைகளுடன் அவள் துணியுடன் வெளியேறியிருக்கிறாள். எங்கே போயிருப்பாள்? சென்னையில் அவளுக்கு தெரிந்த சிநேகிதிகள் வீட்டிற்கு போயிருப்பாள். அல்லது தன் அண்ணனை தேடிக்கொண்டு பம்பாய்க்கு பறந்து விட்டாளோ? இது நரேந்திரனின் சூழ்ச்சியாக இருக்குமோ? முன்னதாகவே விமான பயணத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து துணிச்சலுடன் அவளை இப்படி கிளம்பி வர ஆலோசனை சொல்லியிருப்பானோ? பழனியின் முகத்தை கவலையுடன் நிமிர்ந்து பார்த்தாள். கதவை மெல்ல சாத்திவிட்டு அவள் அருகில் வந்து தாழ்ந்த குரலில் அவன் பேசினான். அறையிலே நாம் எதையும் தொட வேண்டாம். அப்படியே போட்டு வைத்துவிட்டு கதவை வெளியே பூட்டி வைப்போம். தண்ணீர் குழாயை மட்டும் திருப்பிவிட்டு தண்ணீர் அறைக்குள்ளே வழியாமல் பார்த்துக்குவோம். உங்கள் அறையில் இருக்கும் தனி தொலைபேசியில் நீங்கள் முதல்ல உங்கள் அந்தரங்க காரியதர்சி சுந்தரத்தை கூப்பிடுறது ரொம்ப நல்லதம்மா. அவரால் என்ன செய்ய முடியும்? வீட்டில் இருந்து குழந்தை எங்கேயோ போய்விட்டால், காணாமல் போய்விட்டாள்னு போலீஸில் சொல்லி முடிக்காத அச்சத்துடன் நிறுத்தினாள். போலீஸுக்கு போகும் அளவு விஷயம் அத்தனை பெரியதாக இல்லாது. அவளை பயமுறுத்த எண்ணி நிர்மலா பெட்டியில் துணிகளுடன் தன் தோழி வீட்டுக்கு போயிருந்தால் வீண் விளம்பரமாக்கி விடுமே. பழனி சொல்வது சரி. இந்த மாதிரியான குழப்பமான மனநிலையில் அவளே முடிவு எடுப்பதை விட அந்தரங்க காரியதர்சியாக அலுவலக பணிகளில் அவளுக்கு ஆலோசனை கூறி உதவும் பெரியவர் சுந்தரத்தை குறிப்பிட்டு உண்மையை கூறி உதவ சொன்னால்
தன் அறையின் தனி தொலைபேசியில் சுந்தரத்தை கூப்பிட்டாள். காருடன் கூட பழனியை அனுப்புகிறேன். அவன் நடந்ததே சொல்வான். உடனே புறப்பட்டு வாருங்கள். எனக்கு ஒரே பதட்டமா பயமா இருக்கு. தீக்கி திணறினாள். 1/2 மணி நேரத்தில் சுந்தரம் வந்தார். நிர்மலாவின் அறையை திறந்து காட்டிய போது மனிதன் ஒரு கணம் திடுக்கிட்டு போனார். ஒரு பள்ளிக்கூட சிறுமியிடம் இத்தனை போக்கிரித்தனமா? ஊரையே கூட்டி அமர்க்கலப்படுத்த வேண்டும் என்ற ஆணவம் ஒவ்வொரு செய்கையிலும் தெரிவதை உணர்ந்து அவர் வியப்பில் ஆழ்ந்து போனார். அம்மா, எதற்கும் நமது கம்பெனியின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் நீலகண்டனை கலந்து ஆலோசிப்பது நல்லது. போலீஸுக்கு போய் புகார் கொடுப்பதா, நாமே பல இடங்களில் தேடுவது சிறந்ததா என்பதை அவர் திட்டவட்டமாக கூறிவிடுவார் என்றார். வீணா சம்மதித்தாள். சுந்தரம் வழக்கறிஞர் நீலகண்டனை அழைத்த போது அவர் கல்கத்தாவில் நடக்கும் சட்ட நிபுணர்கள் மாநாட்டுக்கு போயிருப்பதாகவும் தகவல் கிடைத்தது. அவர் கீழே பணிபுரியும் அருண் தான் இந்த சில நாட்களுக்கு அவரின் கேஸுகளை கவனிக்கிறார். அருண் அவர்களிடம் பேசுகிறீர்களா என்று மறுபக்கத்தில் இருந்து பதில் கிடைத்தது. வேறு வழி இருக்கவில்லை. சரி என்று ஒப்புக்கொண்டு, மிஸ்டர் அருண், நீங்கள் உடனடியாக கருணாகரன் பங்களாவுக்கு வர வேண்டும், அவசரம் என்று சுந்தரம் அழைத்தார். காரில் இருந்து இறங்கிய இளைஞனை கண்டு சுந்தரம் திகைத்து போனார். அருண் வேறு யாரும் அல்ல, பிரபல வழக்கறிஞர் நீலகண்டனின் அருமை மகன். தந்தையிடமே ஜூனியராக பணியாற்றுகிறார். கையை குலுக்கி வரவேற்று உள்ளே அழைத்து கொண்டு வந்தார். காஃபி எடுத்து வர உத்தரவிட்டுவிட்டு மாடிக்கு அழைத்து சென்று முன்னறையில் ஒரு இருக்கையில் உட்கார செய்தார். அம்மா, பெரியவருக்கு பதிலாக அவரது உதவியாளர் வந்திருக்கிறார், வந்து பேசுங்கள் என்ற குரல் கொடுத்ததும் வீணா தன் அறையிலிருந்து வெளிப்பட்டாள். வெள்ளை வாயில் சேலையில் வெள்ளை மலர் போல வெளிப்பட்ட அழகான அந்த பெண்ணை வைத்த கண் வாங்காது பார்த்து ஆச்சரியத்திலே மூழ்கி போனான் அருண். வெளிர் நீல சட்டையும் பழுப்பு வண்ண பேண்ட்டும் தரித்து கச்சிதமான தோற்றத்திலே கண்களில் சிரிப்பும் உதட்டிலே முருவலுமாக உட்கார்ந்திருந்த அந்த இளம் வக்கீலை கண்டு அவளும் ஒரு கணம் அசந்து போய்விட்டாள். 1000 ஆண்டுகள் பழகிவிட்டவள் போன்று அவனை கண்டதும் இதயம் ஏன் இப்படி படபடவென்று அடித்துக் கொள்கிறது? தன்னையே கடிந்து கொண்டு பொங்கி புறப்பட்ட உணர்வுகளை சமாளித்து கொண்டு கை கூப்பி வணங்கி அமர்ந்தனர். எதிரே உட்கார்ந்ததும் அவனை பார்க்க கூசி தரையை பார்த்தபடி பேசினாள். அத்தியாயம் 16. சிறிது நேரத்தில் அவள் தன்னை சுதாரித்து கொண்டு விட்டாள். விபரீதமானதொரு சங்கதி நடந்திருக்கிறது. அதற்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்ற அழுத்தமான கவலை அவளுள் எழுந்த கூச்சத்தையும் சங்கடத்தையும் ஒரு கணத்தில் ஒதுக்கிவிட்டது. தலையை நிமிர்ந்து அவனை நன்றாக பார்த்தாள். பல ஆண்டு பழகிய நண்பன் போல அவனது பார்வையில் இதம் இருந்தது. கனிவும் அனுதாபமுமாக அவளை பார்த்தான். பெயரளவில் அவன் கருணாகரன் மனைவிதான். பெயரளவில் அவள் கருணாகரன் மனைவிதான். ஆனால் யாராவது அலுவலகத்திலோ தொழிற்சாலையிலோ திருமதி கருணாகரன் என்று அவளை அழைத்தால் அவள் திடுக்கிட்டு போவாள். ஓர் அருவருப்பான உணர்வில் மனம் குழைந்து போவாள். வற்புறுத்தி அவளை தன்னுடையவளாக ஆக்கி கொள்ள கல்யாணம் செய்து கொண்ட ஒரு கொடுமை போதாதென்று மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடையும் முன் மிக மட்டமாக பேசி அவளை அவமானப்படுத்தியதை அவளால் மறக்க முடியுமா? அதனால் அவளுக்கு அவர் மீது தாங்கனாதொரு வெறுப்பு மூண்டு விட்டது இயல்பே. தன் மீது தானாக வந்து சுமர்த்தப்பட்டிருந்த அந்த சொத்துக்கள், தகுதிகள், பங்களாவாசம், பணக்காரத்தனம் எல்லாவற்றையும் அவள் உள்ளூர வெறுத்தாள். வேறு வழியின்றி கூண்டில் அகப்பட்ட எலி போல வாழும் வாழ்க்கையை உதறிவிட்டு சுதந்திரமாக தன் கையால் உழைத்து ஊதியத்தில் கிடைக்கும் கஞ்சியை குடித்து கொண்டு எங்கேயோ ஒரு குடிசையில் நிம்மதியாக வாழ மாட்டோமா என்ற ஆதங்கத்திலே தவியாக அவள் தவித்து கொண்டிருந்தது உண்மை. அதனால் திருமதி வீணா என்று அவன் அழைத்த போது அப்பாடா என்ற ஆறுதலுடன் அவனை உற்று பார்த்தாள். முதலிலே சொல்லிவிடுகிறேன், நான் காவல்துறை அதிகாரி அல்ல, துப்பறியும் நிபுணரும் அல்ல. உங்கள் கம்பெனி நிர்வாகத்தில் சட்ட நுணுக்கங்களை தந்து உதவ அமர்த்தப்பட்டிருக்கும் வழக்கறிஞர் நீலகண்டன் அவர்களிடம் பயிற்சி பெறுகிறவன். அனுபவத்தில் அவருக்கு இணை இல்லாதவன். அப்போ எதுக்காக என்னை கூப்பிட்டீங்கன்னு தானே கேட்குறீங்க? வீணா எளிதாக முறவளித்தாள். நிர்மலாவுக்கு சட்டப்படி நீங்கள் தான் பாதுகாவலர். அவள் வீட்டை விட்டு மறைந்து விட்டிருக்கிறாள். அவள் காணாமல் போனதற்கு நீங்கள் தான் காரணம். உங்களது துன்புறுத்தலை தாளாது அவள் ஓடிவிட்டாள். அதனால் அவளது வாழ்க்கையை பாழாக்கி போனது. அவளது சொத்துக்களையும் நீங்கள் சேர்த்து கொள்ள இப்படி சூழ்ச்சி செய்திருக்கீங்க என்று பின்னர் நரேந்திரன் வம்பு வழக்கு தொடரக்கூடும். அதை எப்படி தடுப்பது? இப்போது என்ன செய்வது என்பதற்கு ஆலோசனை சொல்ல உதவ அழைச்சிருக்கீங்க. ஓரளவு என்னால் உதவி செய்ய முடியும் என்றான் அருண். வீணா லேசாக தலையை அசைத்தாள்.
அம்மா ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் தான் நிதானமாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கணும். சுந்தரம் வீணாவுக்காக பரிந்தார். அருண் எழுந்து பழனியுடன் நிர்மலாவின் அறையை பார்வையிடச் சென்றான். ஒரு பள்ளிக்கூட சிறுமிக்கு இப்படி ஒரு ஆங்காரம் வருமா? அறையின் அலங்கோலத்தை பார்த்து அவனும் திகைத்து போனான். அறையின் படிக்க ஓரத்தில் இருந்த சிறு மேசை மீது வைத்திருந்த இணைப்பு தொலைபேசி அருகே சென்று மேசையின் இழுப்பறையை திறந்தான். கருப்பு அட்டை போட்ட சிறு நோட்டு புத்தகம் உள்ளே இருந்தது. அதில் ஆங்கில எழுத்தியில் வரிசைப்படுத்தி நிர்மலா தனது அந்தரங்க தோழியரின் பெயரையும் தொலைபேசி எண்களையும் வெளியூரில் இருந்த தோழியின் முகவரிகளையும் தொலைபேசி எண்களையும் தன் கையாலேயே எழுதி வைத்திருந்தாள். அவளது தோழியர் அனைவரும் மேல் மட்டத்து பெண்களாகவே இருந்தனர். அத்தனை பேருக்கும் தொலைபேசி வசதி இருந்தது. அந்த நோட்டு புத்தகத்தினர் அவன் வெளியே வந்தான். பழனி, சுந்தரம், வீணா ஆகிய மூவரையும் தன்னுடன் அழைத்து கொண்டு வீணாவின் படுக்க அறையில் இருந்த அந்த தனி தொலைபேசியை எடுத்தான். எல்லோரும் கவலையுடன் அவனை சூழ்ந்து அமர்ந்து கொண்டனர். அவன் முதலில் நிர்மலாவை சென்னை தோழியர் வீட்டில் தேடினான். தொலைபேசி எண்களை சுழற்றி விசாரிக்க தொடங்கினான். சுதாவா பேசுறது? நிர்மலா அவங்க வீட்டுக்கு வருவதாக சொல்லியிருந்தால் வந்து சேர்ந்து விட்டாளா? வந்திருந்தால் கொஞ்சம் கூப்பிட முடியுமா? அங்கே வரலையா? அவள் கோயிலுக்கு போய்விட்டு நேரம் இருந்தால் அங்கே வருவதாக சொல்லியிருந்தாள். பரவாயில்லை, வச்சிடுறேன். வசந்தி தானே பேசுறது? நிர்மலா உன்னோடு சினிமாவுக்கு போவதற்கு டிக்கெட் வாங்கியிருந்தாள். அங்கு வந்து சேர்ந்து விட்டாளா? அப்படி திட்டம் இல்லையா? ஓ, மறந்து விட்டேன். ராதிகாவோடு போகிறதாக சொன்னாள். இப்படி அவன் ஒவ்வொரு தோழியையும் கதைகள் சொல்லி உண்மையை அறிய முயன்றான். தகவல் கிடைக்கவில்லை. பிறகு வெளியூர் தோழிகளிடம் தொடர்பு கொண்டான். நிர்மலாவும் அவள் அண்ணனும் சேலம் பக்கம் வந்திருக்காங்க. ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. இந்த நேரம் உங்கள் வீட்டில் தான் இருப்போம்னு சொன்னதாகவே ஃபோன் செய்தேன். அவங்க அங்கே இன்னும் வரலையா? பரவாயில்லை, ஹோட்டலுக்கே ஃபோன் செய்துக்கிறேன். அந்த கருப்பு புத்தகத்தில் கண்டிருந்த வெளியூர் தோழியர் வீட்டிலும் அவள் இல்லை. அவள் கிளம்பி சென்ற சில மணி நேரம் ஆகிவிட்டிருந்தது. ஒரு சமயம் பம்பாய்க்கு தன் அண்ணனிடம் போய்விட்டாலோ, விமான பயணம் செய்ய அவன் ஏற்பாடோ. மலபார் ஹில்ஸில் ஒரு வசதியான ஃப்ளாட்டில் இருந்த நரேந்திரனை நேர்முக தொடர்பு மூலம் தொலைபேசியில் அழைத்தான் அருண். ஹலோ நரேந்திரன், அவர்கள் தானே பேசுவது? உங்கள் கம்பெனி வக்கீலின் உதவியாளர் அருண் பேசுகிறேன். நிர்மலா சுகமாக வந்து சேர்ந்துட்டாங்களா? நிர்மலாவா? என்ன குழப்பறீங்க? மறுபக்கத்தில் இருந்து நரேந்திரன் உருவினான். அப்போது நீங்கள் விமான பயணத்துக்கு ஏற்பாடு செய்து நிர்மலாவை பம்பாய்க்கு அழைச்சிக்கலையா? மிஸ்டர் அருண், குட்டையை குழப்பாதீங்க. நிர்மலா எதுக்கு பம்பாய்க்கு வரணும்? நான் என் விமான பயணத்துக்கு ஏற்பாடு செய்யணும்? ஒழிக்காமல் உண்மையில் என்ன நடந்தது? நிர்மலாவுக்கு என்ன ஆச்சு என்று சுருக்கமாக சொல்லுங்கள். கோபத்தின் மறுபக்கம் கூச்சலிட்டான் நரேந்திரன். இப்படி கூச்சலிடுவதால் ஆகிற காரியமில்லை. இன்று மாலை 3 மணி அளவில் திருமதி வீணா அவங்க வீட்டில் இல்லாத சமயம் உங்கள் தங்கை ஒரு பெட்டியுடன் வீட்டை விட்டு எங்கேயோ போய்விட்டுருக்காங்க. ஒரு சமயம் உங்ககிட்டே வந்திருந்தா வீண் கலாட்டா பண்ணக்கூடாதுன்னு தெரியத்தான் கேட்டோம். இனிமேல் காணாமல் போயிருக்கிற சங்கதியை போலீஸில் புகார் கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. டிவியில் கூட ஒரு செய்தியை விளம்பரப்படுத்த செய்தால் நல்லது. அருண் சார், அவசரப்படாதீங்க. நான் உடனடியாக பயணப்பட்டு ஊர் வந்து சேர்ந்துடுறேன். டிவி, போலீஸ் என்று இதுகள் பக்கம் இப்போ போக வேணாம். அவளது வருங்காலத்தை பற்றி சிந்திக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். பரபரத்தான். அவனது குரலில் ஆத்திரமும் ஆதங்கமும் ஒலித்தன. அன்று இரவு அவர்கள் எல்லோரும் நரேந்திரன் வரவுக்காக முன்னறையில் வெகு நேரம் காத்திருந்தனர். சங்கரன் இரவு சாப்பாட்டை நன்றாகத்தான் தயாரித்திருந்தார். அவர்கள் நால்வரும் அமர்ந்து ஒன்றாகத்தான் சாப்பிட்டனர். ஆனாலும் வீட்டில் நிலவிய விரும்பியல் அவர்களின் மனதில் அழுத்தி கொண்டிருந்த உணர்வுகளின் இறுக்கத்திலே சாப்பாடு வேப்பங்காயாக கசந்தது. அவசரமாக உணவை முடித்து கொண்டு அவர்கள் முன்னறைக்கு வந்து அமர்வதற்கும் டாக்ஸி ஒன்றில் நரேந்திர வந்து இறங்குவதற்கும் நேரம் சரியாக இருந்தது. நேரே உள்ளே வந்தவன் வீணாவிடம் கோபாவேசத்துடன் நின்றான். இப்படி ஏதாவது எதிர்பார்த்தேன். இது உங்களுடைய சூழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். என் தங்கை அப்படி ஒரு ஓடுகாலி இல்லை. இதை நான் சும்மா விட மாட்டேன். உங்களை என்று பேச முடியாது முகம் சிவக்க கையை ஓங்கி கொண்டு கத்தினான். நரேந்திரன் சார், இதையும் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்த்து கொண்டுதான் வீணா அம்மாவுக்கு துணையாக இங்கே கூடியிருக்கோம். இப்போது சொல்லிவிட்டேன். அவர்களிடம் நீங்கள் கடுமையாகவோ முறை தவறியோ பேசினால் தலையை சீவி விடுவீங்களா
எங்கள் வீட்டு விஷயத்தில் உங்களுக்கு என்ன பங்கு? வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்களா அருண் சார்? வேடிக்கை பார்க்க வரலை. நீங்கள் வம்பு வழக்கு செய்து வீணாமாளுக்கு தொந்தரவு தருவதை தடுக்க அவங்க வக்கீல் என்கிற தகுதியில் வந்திருக்கிறேன். கொஞ்சம் வாயை அடக்கி கொண்டு மரியாதையோடு பேசினால் எல்லோருக்கும் நல்லது. அருண் கூறிவிட்டு புன்முறுவலைத்தான். தாங்க முடியாத ஆத்திரத்தில் கையை மடக்கி மேசை மீது ஓங்கி குத்திவிட்டு வீணாவை உக்கிரமாக பார்த்தான் நரேந்திரன். கோபத்தில் அவனுக்கு பேச வார்த்தைகள் வரவில்லை.